வாமா, இப்போதான் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன். வந்துட்டியா? உட்கார் வா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. வரக்குள்ள ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்களா? அப்புறம் மாப்பிள்ள, என்ன வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? வேலை நல்லா தான் மாமா போயிட்டு இருக்குது. என்னம்மா தேடிட்டு இருக்க? இல்லப்பா, நான் வரும்போது பூராமே அம்மாவை காணோம். என்னதான் பண்றாங்க? உங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா? குளிச்சுட்டு இருக்கிறா. 4 சோப்பு காலி. பா, அம்மாவை கிண்டல் பண்ணாதீங்க. ம். சரிப்பா, நான் கிளம்புறேன். மா, இப்பதான் வந்த. நான் கோழி, நாட்டுக்கோழிலாம் சொல்லி வச்சிருக்கேன். அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி? 2 நாள் இருண்டு தான் போகணும். என்னப்பா நீங்க? நான் டீச்சரா இருக்கேன். எக்ஸாம் டைம்ப்பா. பேப்பர் எல்லாம் திருத்தணும். 2-3 நாள் லீவே கிடையாதுப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க மருமக இங்க தான் இருப்பாரு. பா, ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் வாங்களேன். வா. சொல்லுமா. அப்பா, நான் உங்களை இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்னா, என் புருஷனை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. லேடிஸ் விஷயத்தில் செம வீக்கு. அதனால தான் நான் இங்கேயே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு 2-3 நாள் வேறு ஒர்க் இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாதுல்ல. அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன். நீங்கள் அவரை எங்கேயும் வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. வெளியே மட்டும் விட்டீங்க, பல பொண்ணுங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுவார். மா, மாப்பிள்ள சொக்க தங்கம்மா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளை. சரியா? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நான் வரேன்ப்பா. ம். மாப்பிள்ள, மருமகனே, எப்போ வந்தீங்க? என் பொண்ணு நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஊர்ல இருந்து வரதா சொல்லவே இல்லை. ஏய், என்னது? இல்லைங்க, மருமகனை பார்த்த சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலங்க. அதுக்குன்னு சேலை கட்டம் இப்படி அடிப்பா? சேலை கட்டிட்டா மறந்துட்டேங்க. மாப்பிள்ள, கீழே போங்க மாப்பிள்ள. வெளியே மட்டும் விட்டீங்க, பல பொண்ணுங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுவாரு. என் மக சொன்னது ஒழிச்சிடும் போல இருக்கு. மருமகனே, இல்ல சமைக்க போறேன். உங்களுக்கு சப்பாத்தி போடவா, பூரி போடவா? சப்பாத்தி அத்தை. ம். என்னத்த ரொம்ப சோகமாக்குறீங்க? இல்ல மருமகனே, எனக்கு சப்பாத்தியும் பிடிக்கும், பூரியும் பிடிக்கும். ஆனா மாவு பிசைறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்க மாமா இருந்தா அவராவது சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப அவரும் கருவாடு வியாபாரத்துக்கு போயிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்லை அத்தை, நான் நல்லா மாவு நல்லா பிசைவேன் அத்தை. சூப்பரா மாமாவோட நல்லா பிசைவேன் அத்தை மாவு. வாங்க அத்தை, நம்ம 2 சேர்த்து மாவு பேசலாம். வாங்க அத்தை. வாங்க.
மருமகனே, மாவு நல்லா பிசைறீங்க. அவங்க அத்தை, நீங்கள் வேறு வெக்கமாக இருக்குது. அம்மா, இடுப்பு வலிக்குதே. அத்தை என்ன அத்தை, என்ன ஆயிடுச்சு அத்தை? பார்த்து பண்ணக்கூடாதா? என்ன பண்றது மருமகனே, இந்த வீடு முழுக்க நானே கூட்டி பெருக்க வேண்டியது இருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? நான் இருக்கிறேன் அத்தை, உனக்கு ஏன் அத்தை? நான் என்ன கூப்பிட்டா நான் அதை பண்ண மாட்டேனா? என்ன பண்ணும் உங்களுக்கு சொல்லுங்க இப்போ. இடுப்பு வலிக்குது. நான் என்ன அத்தை பண்ணேன்? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அத்தை, வாத்த அத்தை. இங்கேயே அத்தை வலிக்குது. இப்போ கொஞ்சமா. இப்போ பரவாயில்லையா அத்தை? இல்ல, வலிக்குது. இப்போ சரியாயிட்டுருக்குமா அத்தை? ஓகே அத்தை. அப்படியே கீழே கொஞ்சம் அமுக்கு மாப்ள. சரி அத்தை. இப்போ இப்போ அத்தை, இப்போ சரியாயிடுச்சு அத்தை. இப்போ சரியாயிருச்சு மாப்ள. இப்போ நான் போட்டுமா அத்தை? சரி அத்தை, போட்டுமா? போட்டுமா அத்தை? என்ன மருமகனே பாக்குறீங்க? அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா அத்தை? கேளுங்க. உங்களுக்கு என்ன அத்தை வயசு இருக்கும்? எனக்கு என்ன 50 வயசு இருக்கும். உங்க பொண்ணுக்கு ஒரு 36 வயசு இருக்குமா அத்தை? அதையா இப்ப கேக்குறீங்க? இல்லை அத்தை, பொண்ணோட நீங்க சூப்பரா அழகாகிறீங்க, அதுதான் அத்தை. சீ போங்க மருமகனே, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கு. 2 பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு? அத்தை, இதுல என்ன அத்தை சந்தேகம்? உங்களை தான் அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை, இப்போ என்கிட்ட நீங்க ஒன்று கேட்டீங்களே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? மாமாவை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா அத்தை உங்களுக்கு? இதுல என்ன சந்தேகம்? ஒன்னதான் பிடிக்கும். நிஜமாவா அத்தை சொல்றீங்க? என்னையா பிடிக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க அத்தை. சரி அத்தை. அத்தை, மாமா சிங்கமே இருக்கிறாரு, ஏன் தவற பிடிக்கலன்றீங்க நீங்க? அவரு பார்க்கதான் சிங்கம், படுத்தா அசிங்கம். என்ன அத்தை சொல்றீங்க? ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிருவாரு. எல்லாம் தொங்கிருச்சு. அதனால தான் அத்தை என்ன பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? சரி அத்தை. திறந்து கொடுது. காயத்ரி, ஏய் காயத்ரி, எங்க போனா? என்ன மெசேஜ் வந்திருக்கு? என்னங்க, நீங்க வந்து என்ன வீடு முழுக்க தேடி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப வீட்டுல இல்ல, கண்காணாத தொலைவுக்கு போயிட்டேன். நம்ம மாப்பிள்ளை இல்ல, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சு. நானும் அவருமா ஓடி போயிட்டோம். நீங்க நம்ம பொண்ணுகிட்டே சொல்லிருங்க, என்னை தேடி வராதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. பாய். அப்பா, என்னப்பா பண்றீங்க? என் புருஷன் என்ன பண்றாரு? வீட்டில் தானே வச்சிருக்கீங்க, எங்கேயும் வெளியே கிளியே விடல. அம்மா எங்க, என்ன பண்றாங்க? உன் புருஷன் அம்மாவை கூட்டிட்டு ஓடிட்டான். அம்மாவையா? என்னப்பா சொல்றீங்க? என்ன நான் சொல்றது? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? வேணான்னு நீ அப்பவே சொன்ன,
களவாணி பையில கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போனேன். அவன் வேலையை காமிச்சிட்டு போயிட்டான். இப்போ என்னப்பா செய்யறது? ஒன்று செய்யு. சொல்லுங்கப்பா. பூக்கடையில் மாலை இருக்கும், ஒன்று வாங்கி எடுத்துட்டு வந்துரு. எதுக்குப்பா? இதுக்கு மேலே உன் அப்பா உயிரோட வேற இருக்கணுமா? கைத்துல நாண்டுக்கிட்டு தொங்கிடுவேன். மாலை கொண்டாந்து போட வேணாம். நல்லா களவாணியை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்க பாரு. வந்து தொலை.